தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு காலையில தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி நம்ம மனசார ஒரு விஷயத்த நினைச்சா இயற்கையே நமக்கு அனுகூலமா இருக்கும். அந்த இலக்க நோக்கி நம்மள பயணிக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படின்னா, நம்ம தீவிரமா தமிழ் தேசியம் பேசி வந்துகிட்டு இருக்கும்போது, யார் தமிழர், யார் தமிழர்ன்னு கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா? அப்போ பாண்டே எல்லாம் என்ன கேட்பாரு அப்படின்னா, அப்பல்லாம் அவரோட ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, "எப்படிங்க? நீங்க எப்படி எப்படி சொல்லுவீங்க? தமிழர்னா யாருன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க எவ்வளவு வருஷத்துக்கு பின்னால போவீங்க? 3000 வருஷத்துக்கு பின்னால போவீங்களா? 4000 வருஷத்துக்கு பின்னால போவீங்களா? 5000 வருஷத்துக்கு பின்னால போவீங்களா? யார் முதல்ல வந்தான்லாம் பார்த்து பண்றதெல்லாம் ஒரு விஷயமாங்க. இப்ப எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் இங்க தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்லலாம் பேசுவார்ல. இன்னைக்கு பார்க்கிறேன், காலம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அவங்கவங்க அரசியல் செய்யணும்னா, அவங்கவங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஒரு லாஜிக்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன். பாண்டே முன்னாடி போய் உட்காந்து பேட்டி எடுக்கிறவங்கலாம் ரொம்ப தத்தியா போய் உட்கார்றாங்க. அந்த தேவநாதன் பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கலாட்டா வாய்ஸ்ல இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த பத்தி தேவநாதன் அவர்கள் ஒரு டிபேட் இவரோட ஒரு நேர்காணல் பாண்டே அவர்களோட. அதுல என்ன சொல்றாரு தலைவரு பாண்டே, எங்கங்க முருகன் எவ்வளவு ஆண்டு காலமாங்க இருக்காரு? முதல்ல யாருங்க வந்தா? அதுதானங்க அவரோட மலை. குன்றிருக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகனோடது தானங்க. அப்போ நீங்க யார் வந்தா? சிக்கந்தர் முதல்ல வந்தாரா, இல்ல பாபர் முதல்ல வந்தாரா? அப்போ முருகன் இருக்கும்போது இவங்க எல்லாம் யாருங்க இருந்தா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியம். இத கேட்டா இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. தமிழர்கள் எப்ப வந்தாங்க? முதல்ல இருந்தவங்க தமிழர்களான்னு நாங்க தமிழர் தமிழர் அரசியல், தமிழ் தேச அரசியல் பேசிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டீங்க. அவ்வளோ அந்த ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்போ. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஹிந்துத்துவ அரசியல், உங்களுக்கு ஒரு அரசியல் வரும்போது நீங்க முருகன் முதல்ல வந்தாரா, இல்ல சிக்கந்தர் முதல்ல வந்தாரா, பாபர் முதல்ல வந்தாரான்னு நீங்க கேக்குறீங்க. ஆ? அப்ப அவனுக்கு வந்தாதான் தெரியுது என்ன வாந்தியும் பேதியும். இல்ல அவர் எப்படியெல்லாம் அந்த அரசியல் எடுத்து வைக்கிறாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சரிதான், நாங்க மட்டும் இந்த பிஜேபி மட்டும் தான் அரசியல் பண்ணாமலே இருப்பாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி தானங்க ஒவ்வொரு சித்தாந்தத்திலயும் ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு அரசியல் எடுத்து வைக்க தானே செய்வாங்க. இப்ப அப்படியே என்னன்னா இன்னொரு விஷயம் வேற தெளிவா சொல்றாரு. அவர் முன்னாடி என்ன அதுல அதுல ரன்னிங்லயே அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். பாண்டே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, போற போக்குல ஒரு ரன்னிங் பாசிங் கமெண்ட்ல ஒன்று சொல்லிட்டு போயிருவாரு. அது கேட்கறதுக்கு நமக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நுட்பமா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கரெக்டா தான் பேசுறது போல தோணும். ஹிந்து இது சைவ மதமும் ஹிந்து மதமும் அந்த எல்லா மதத்துலயும் சைவ மதமான ஹிந்து மதம் அதுலயும் பலி கொடுக்கறதெல்லாம் இருக்கதானுங்க செய்யுது. சைவம் ஹிந்து எல்லாத்துலயும் இருக்கதானுங்க செய்யுது. அப்படின்னு அப்படி அந்த சைவ மதம், வைணவ மதம் அப்படியெல்லாம் ஹிந்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாரு. விளக்கம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஹிந்து தமிழரை தவிர வேற யாருங்க ஏத்துக்கிட்டான் உங்க தெய்வங்கள் எல்லாம்? முருகனையும் பெருமாளையும் இந்த மாதிரி தமிழ் தெய்வங்களை எல்லாம் ஹிந்து ஹிந்து தமிழரை தவிர வேற எந்த தமிழை ஏத்துக்கிட்டா? இஸ்லாமிய தமிழை ஏத்துக்கிட்டானா, இல்ல கிறிஸ்துவ தமிழை ஏத்துக்கிட்டானா? நாங்க தானங்க உங்க கடவுள்லாம் ஏத்துக்கிட்டோம். அப்ப நாங்க தானங்க உங்களுக்கு நண்பர்கள் தமிழர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எப்பா ஒரு 15 வருஷம் அரசியலை பண்ணிட்டு வந்ததுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கே பாண்டேக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதுதான் எனக்கு அது இப்போ ஒரு வியப்பா இருந்துச்சு அவர் பேசுனது. அவர் இதுக்கு முன்னாலாம் இந்த மாதிரிலாம் என்ன சொல்றது, ஒரு இறங்கி வரமாட்டாரு. அவரோட ஒரு பெடஸ்டல்லே இருந்து ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாரு. இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கிரவுண்டை போல்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவங்க ஹிந்துக்கள், அந்த இஸ்லாமியர்கள், அந்த பிரச்சனை இதுல தீவிரமா வருது. இதுல ஸ்டாலினுக்கு பெரிய அட்வான்டேஜ், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்த பிரச்சனையை வளர விடுறாரு பாருங்க. இந்த பிரச்சனையை வளர விட்டா பாஜகவுக்கும் இதை நம்ம ஒரு அரசியல் எடுத்துட்டு போறோம். திராவிடத்தை உடைக்கணும், சுக்குநூறாக்கணும், பெரியார் அவர்களை உடைக்கணும், ஒரு பின்பத்தை உடைக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு போலரைசேஷனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹெவியா ஒரு சரி இனிமே நம்ம இந்த தேர்தல் களத்தை தான் விட்டுட்டோம், ஈரோடு தேர்தல் களத்தை தான் விட்டுட்டோம், இனிமேல் கிரவுண்ட்ல சும்மா இருந்தா சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை எரிய விடுறாங்க. எரிய விட்டு பக்காவா அதுல கிரவுண்டை மொபிலைஸ் பண்ண பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி கொஞ்சம் நல்ல செய்திகள்லாம் களத்துல இருந்து வந்திருக்கு. ஒரு 24ல இருந்து 26 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது களத்துல இருந்து. போஸ்ட் போல் எக்ஸிட்ல 24% எல்லாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அங்க 2,26,000 வாக்கு நோ இருக்கு. சரியா? 2,27,000 வாக்கு கிட்ட இருக்கு மொத்தமா. அதுல 69 விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்கு. அதுல 25 விழுக்காடுனா கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேல நெருங்கி வந்துடலாம்.
வந்துட்டோம்னா பெரியார் மண்ணுங்கிற பிம்பம்லாம் சுக்குநூறு அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவு தூரம் அந்த அந்த மண்ணு எனக்கு என்னன்னா அந்த ரிசல்ட் வரணும். நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் பார்க்கணும். ரொம்ப எக்ஸாஜரேட் ஆக வேண்டாம், இவர் ரொம்ப எந்திசாசி ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன். உண்மையா 40 வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏமாற்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கையோட இருப்போமே, ஏன்னா நல்லா பேசியிருக்காரு. இல்லைன்னா இவங்க யாரையும் இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறது, அதே மாதிரி ஓட்டு போட விடுறவங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவங்க ஓட்டுக்கெல்லாம் எடுத்து போடுறதுன்னு ரொம்ப கீழ்த்தரமா இறங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா வலுவா உளுந்துருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு காலத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளும் பாசிட்டிவா தான் வருது. அதே மாதிரி ரவீந்திர துரைசாமி அவர்கள் எப்பவுமே நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நம்பரை சொல்ல மாட்டார். இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 24 வந்துட்டாரு அப்படின்னா 26 தேர்தலில் 24 நான் வந்து 8 வந்து 4 ஆக்குவேன், 24 ஆக்கிடுவேன்னு சொல்லி துணிஞ்சு நிப்பாரு சீமான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவரு பொதுவா நமக்கு நம்பர் சொல்ல மாட்டாரு. 24 சொல்றாரு அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குன்றதா நானும் பாக்குறேன். நாளைக்கு வந்து ஆரம்பத்துல கொஞ்ச நேரத்துக்கு எண்ண மாட்டாங்க, நாம் தமிழர் வாக்கு காமிக்க மாட்டாங்க. கடைசி இருக்க வரைக்கும் பார்த்துட்டு போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வாக்கு விழுக்காடு வந்து. ஆனா இருக்கிறது இருக்கபடி போட்டாங்கன்னா இந்த இந்த அயோக்கிய பயல்கள்ட்ட இவ்வளவு எதிர்பார்க்கறதே வந்து என்ன சொல்றது, தர்ம சங்கடமா இருக்கு நமக்கு. பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நம்மள என்ன சொல்றது, இழுபறியில விடாம இதையாவது ஒழுங்கா சொன்னா நல்லா இருக்கும். இருக்கிற வாக்கை இருக்கபடி சொன்னா நல்லா இருக்கும். அதுல இருந்தே நம்ம ஒரு பெரிய அரசியல் எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வருஷம் நமக்கு வந்து 26 நோக்கி கொண்டு போறதுக்கு பல நரேட்டிவ் இந்த ஒரு வாக்கு விழுக்காடுல இருந்தே நம்ம செட் பண்ண முடியும். அதை தொடர்ந்து செய்வோம். சரியா? அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட பேச நினைச்சேன். இன்னைக்கு இன்னைக்கு இவரு ரவீந்திர துரைசாமி வந்து சொல்லிட்டு இருந்தாரு என்னன்னா, அவர் கொல்ல சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா கொல்ல சதின்லாம் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாரு அப்படின்னா அவரு விஜயை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரா? அண்மையில என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, விஜய் ஒரு கோழை, அது வந்து உங்க கூட பழகின நடிகை எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அஜித் தான் தைரியசாலி, நீங்க ஒரு கோழை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப அடிக்கிறாரா அவரை, விஜய. வந்து ரொம்ப கடுப்பா இருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி அவரோட, அதாவது நம்ம ரவீந்திர துரைசாமி அவர்களோட அரசியல் என்னன்னா, விஜய் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக பக்கம் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது அவர் முடிவா இருக்காரு. எப்படியாவது வந்து ஏடிஎம்கே 15 விழுக்காடு கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல முன்முடிவா இருக்காரு அவரு. ஸோ அதுல விஜய் எதுவும் ஒரு மண்ணெல்லி போட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் அதை தடுக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த நரேட்டிவ் எடுத்துட்டு போறாரு. இதுல அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் தரப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவரை வந்து ஏதாவது மார்கால் வாங்கலாம்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல பேசி அவர் ஒரு பத்திரிகையாளர்கள் மூலமா அவர் காதுக்கு வந்ததா அவர் வந்து சொல்றாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் குரல் பதிவு போட்டிருக்கேன் அவருக்கு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதே மாதிரி டைரக்டா வீட்டுக்கே வாங்கின அட்ரஸ்லாம் சவால்லாம் விட்டுறாரு. இது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சா கூட அவர் எடுக்கலாம். ஏன்னா வந்து முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் இல்லை, யார் யாரெல்லாம் அவர் மேல கடுங்கோவத்துல இருக்காங்கன்னா எடப்பாடி அவர்கள் தரப்பும் விஜய் தரப்பும் கடுங்கோவத்துல இருக்காங்க. அதனால இதுல யார் மேல இருந்து அவருக்கு யார்கிட்ட இருந்து அவருக்கு பிரச்சனை வந்தாலும் வரலாம். அவரு வாண்டடா வந்து சொல்றாரு இந்த மாதிரி இது அப்படின்னு. ஆனா இருக்கிறதுல நம்மளை நம்ம அரசியலை வெளியே கொண்டு போய் சேர்க்கல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதெல்லாம் அப்படிலாம் விட்டுறக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. நான் வந்து சொல்லலாம் தான் நினைச்சேன் இன்னைக்கு. அதே மாதிரி பாண்டே தான் இன்னைக்கு எல்லாரும் வழிக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? வழிக்கு வந்துட்டாங்க. பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம். இன்னும் எனக்கு எனக்கு என்னவோ பெரிய ஒரு ஒரு ஒலிக்கீட்டு தெரியுது. ஒரு ஒரு வெளிச்சம் தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. இன்றைய தேதிக்கு எதிர்கட்சியா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறதுக்கு தெம்புள்ள திராணி உள்ள தலைவரா சீமான் அவர்கள் தான் இருக்காருங்கிறது. அதே மாதிரி திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாடு தான். நான் உங்கள்ட்ட முதல்ல சொல்லியிருப்பேன், கொள்கை அளவுலையும் அரசியல் அளவுலையும் நமக்கு ஒரே ஒரு தலைமை தான் இருக்கு, சீமான் அவர்கள். அதனால அந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஈரோடு கிழக்குன்ற ஒற்றை களத்தை வச்சு சாதிச்சிருக்காரு. இதுல இருந்து நீங்க அவங்களோட ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இந்த கட்சி விட்டு நிறைய பேர் விலகி எல்லாம் போறாங்க. இது கடினமான களம் தான், எல்லாருக்குமே தெரியும். கடினமான களம் தான். ரொம்ப நாள்லாம் நிக்க முடியாது. நிறைய நிறைய என்ன சொல்றது, உழைப்பு போடணும், நாளாகும். அதுக்கெல்லாம் ஒரு தவம் இருக்கணும். அதுக்கெல்லாம் சாக துணிஞ்சிடணும் தமிழினத்துக்கு தலைமை ஏற்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் அவர் நிக்கிறாரு. சாக துணிஞ்சுட்டா என்ன வேணா வந்து நம்ம பண்ணிடலாம். அவரு அவரு இவ்வளவு இந்த மாதிரிலாம் ஒரு தலைவன் சொல்லுவாரான்னு நீங்க பாருங்க. என்னால முடியலன்னா என்ன, எனக்கு பின்னால வர்ற பசங்க எடுத்து நடத்துவானுங்க, எவ்வளவு பேர் உருவாயிட்டான் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது இவ்வளவு நம்பிக்கை வந்து அவரோட தம்பிகள் மேல வச்சிருக்காருங்கிறதே ரொம்ப பெருமையா இருந்தது. அவர் அதான் சொல்றாரு, என்னால முடியலன்னா என்ன, இவ்வளவு பேரை நான் விதைச்சு விட்டுட்டேன்ல, வருவாங்க மேல பாத்துட்டே இருங்க அப்படின்றாரு. அந்த நம்மளும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அண்ணனால ஆனா இவ்வளவு பாடுபட்டதுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? வச்சிடணும். அவர் இருக்கும்போதே வந்து இந்த கொள்கை அரியணை ஏறதை நம்ம பார்த்துடணும். ரொம்பலாம் ஆறப்படக்கூடாது. அதனால தொடர்ந்து பேசுவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.
வாழ்க வளத்துடன்.